நேற்று போன ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லல. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட். நான் பின்னாடி கடைசியாக நான் எண்டில் வீடியோ போடுற பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா போட்டிருந்தேன். ஆலோவேரா வந்து இது ஒன்று மென்ஷன் பண்ணிடுறேன். ஆலோவேரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங்காகவும் பாடி எல்லாம் ரொம்பவுமே கூலிங்காகும். அதனால் உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பாடி கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 100% ஷுவராக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வின்டர் டைமில் உங்களால் சுத்தமாக அது போடுறது ரொம்பவுமே ஒரு ப்ராப்ளம் தான் வரும்னு பாருங்களேன். அதே வெயில் காலத்தில் போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா எடுத்துகிட்டு ஆலோவேராவை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் செம்பருத்தி, கருவேப்பிலை கொஞ்சமாக, அப்புறமேட்டு மருதாணி போட்டிருந்தேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வெந்தயம் போடுறதா இருந்தாலும் போடலாம், வெங்காயம் போடுறதா இருந்தாலும் கரிஞ்சீரகம் அதெல்லாம் போடலாம். ஆனால் உங்களோட ஸ்கேல்ப் எப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் பொடுகு வரும்னு சொல்லுவாங்க. வெந்தயம் போட்டால் ரொம்ப ட்ரையான்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது மட்டும்தான் போட்டிருந்தேன். எதுவுமே தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, துளி கூட ஆட் பண்ணல. நான் போட்டு ஒரு நான் வந்து இது போடும்போது ஒரு 3:00 இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டேன். அப்போ மறுபடியும் ஒரு 4 மணி 4:30 போது வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் 6 மணிக்காக தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா போட்டதுக்கப்புறம் அவ்வளோ தூக்கம் வந்துச்சு. அதனால் தூங்கி எழுந்திரிச்சிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தான் இந்த இலையெல்லாம் போகும். ஏன்னா அந்த கருவேப்பிலை செம்பருத்திலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் அப்படித்தான் இருக்கும். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட்டு. நீங்களே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஷைனிங்காக நல்லா பிளாக் கலரில் இருக்குது. அதனால் சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இது வீக்லி வந்து ஒன்ஸ் எடுத்துகிட்டு மந்த்லி ட்வைஸாவது எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். எனக்குலாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா போட்டு விடுவாங்க. இப்போ தான் நான் இப்போ மறுபடியும் போடுறத நிறுத்திட்டு மறுபடியும் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பாய்.